ஹலோ காய்ஸ், பீஸாவுக்கு மாவு என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 1 கிலோ மைதா போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் மில்க் பவுடர் போடுறேன். அது ஒரு 3 ஸ்பூன் போடுவேன். உங்கள்கிட்ட மில்க் இருந்தால் ஆட் பண்ணலாம், மில்க் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மில்க் பவுடர் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இது சுகர் போடுறேன். ஸோ சுகர் ஒரு 3 ஸ்பூனு 4 ஸ்பூன் போடுவேன். எனக்கு தேவையுள்ளது மட்டும் போடுவேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுங்க. எனக்கு ஒரு 4 ஸ்பூனு. அதனால் இது ஈஸ்ட்டு, இதுதான் மெயினு இதுக்கு. அப்போ தான் மாவு பொங்கும், பீஸா வரும், பண்ணு மாதிரி வரும். இது 1.25 ஸ்பூன் போடுவேன் 1 கிலோவுக்கு. 1 ஸ்பூனும் போடலாம். இது சால்ட்டு, சின்ன டேபிள் ஸ்பூனில் லாஸ்ட்டாக போட்டது ஒயிட் கலரில் சால்ட்டு. அது 1 ஸ்பூன் தான் போடுவேன். இது ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறேன். 1 கிலோ மைதா, 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு. இது ஆயில் ஊற்றுறேன், பார்த்துங்க. 4 ஸ்பூனு மில்க் பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனு சால்ட்டு போட்டிருக்கேன். சுகர் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதுதான். வேணுன்னா பட்டர் போட்டுக்கலாம், பட்டர் சேர்த்துக்கலாம். நான் எப்போதும் பட்டர் போடுவேன். இன்றைக்கி பட்டர் போடலை, ஸோ ஆட் பண்ணலை. ஏன்னா என்கிட்ட பட்டர் இல்லை, தீர்ந்து போச்சு. ஸோ இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் மாவு சப்பாத்திக்கு மாதிரி நல்லா பிணையணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு வார அளவுக்கு பிணைஞ்சிக்கணும். இது பிணைய கையில் ஒட்டாமல் வரும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அது தெரியும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கையில் ஒட்டாது. ஸோ எப்படின்னா இது மாதிரி தான் இந்த அளவுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா வரும். அப்போ மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சம் மைதா மாவை லைட்டாக தூவி விட்டு வேறு டேபிளில் எடுத்து வச்சு, டேபிளில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் போட்டுட்டு, ஸோ அதுக்கு அந்த டேபிளுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மாவு போட்டு விட்டு இதை தூக்கி அங்கே வச்சு டேபிளில் வச்சு நல்லா 2 கையிலையும் நல்லா பிணையணும். கொஞ்சம் நேரம் பிணைஞ்சு நல்லா மாவு மிக்ஸ் ஆகிற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் மிக்ஸ் ஆன பிறகு எடுத்து இதே பவுலில் போட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஏர் போகாமல் அதை லாக் பண்ணி வைக்கணும், மூடி வைக்கணும். ஸோ அது வச்ச பிறகு 3 3 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து பண்ணலாம், தேய்ச்சி என்ன சைஸ் வேணுமோ அது மாதிரி.